ஏழை திருத்தாண்டகம்னு ஒரு திருத்தாண்டகம். அந்த பதிகத்துக்கு பேர் ஏழை திருத்தாண்டகம். ஏன்? ஏழையேன் இகழ்ந்தவாறே, பண்டு ஏழையேன் இகழ்ந்தவாறே. ஐயோ, நான் இந்த சாமியை நேத்தெல்லாம் இகழ்ந்தே போயிட்டேனர். அதனால ஏழையேன் 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 என்று பதிகத்தில் பாடல் தோறும் குறித்ததுனால அந்த பதிகத்துக்கு ஏழை திருத்தாண்டகம் என்று பெயர். ஏழை என்ற சொல்லுக்கு ரெண்டு பொருள். ஒன்று பெண் என்று பொருள். நமக்கு தெரியும், என்போடு கொம்போடாமை இவை மார்பிலங்க எருதேலி ஏழை உடனே. அங்கே ஏழைன்னா பெண். உமையம்மையோடு பெருமான் இடப வாகனத்தில் வராரு என்பது. எனவே ஏழைன்னா பெண்ணுன்னு ஒரு பொருள். இன்னொன்று, கல்வி பெற்றவனிடத்துல கல்வி இல்லாதவன் ஏழை. வீரம் மிக்கவனுக்கு முன்னாடி வீரம் இல்லாதவன் ஏழை. நம்ம கோழைன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி ஆற்றல் உடைய ஒருவனிடத்தில் ஆற்றல் இல்லாது இருக்கிற நிலைக்கு பேர் ஏழை. இங்கே எதை ஏழைன்னு குறித்ததுன்னா, பெருமானே நான் அறிவால் ரொம்ப ஏழையாக இருக்கிறேன். நான் அறிவில் சிறந்தவனு திருநாவுக்கரசர் தன்னை சொல்லிக்கல. நான் எப்படிப்பட்டவன் கேட்டால், அறிவில் ரொம்ப சிறுமை உடையவனாக இருக்கிறேன். எனவே ஏழையேன் 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 என்று பதிகம் முழுக்க அருளி செய்தார். அந்த பதிகம் ஏழை திருத்தாண்டகம் என்று பெயர்.